Hi, hello, welcome back to our channel OMG Options Master Guide. வாங்க நாம நேத்து மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த நேத்து லெவல்ஸ் நேத்துக்கு எப்படி வேலை செஞ்சிருந்தது அப்படின்றத பார்ப்போம். இது நிஃப்டில நாம கொடுத்திருந்த லெவல் 24,026. மார்க்கெட் அங்கதான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க காலையில. நேரா போய் க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு ஸ்விங்கை கொடுத்து நம்மளோட R1 போய் ரீச் பண்ணிட்டான். அங்கிருந்து ஃபால் ஆனவன் ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்திருக்கான். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் பாருங்க கிட்டத்தட்ட நம்மளோட S2 பக்கத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். க்ளோஸ் பிரைஸ்ல ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கான். நேரா ஒரே கேண்டில்லே R1 பிரேக் பண்ணிட்டான். அடுத்த ரெண்டாவது கேண்டில்ல R2வையும் பிரேக் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். திரும்ப அங்க ஒரு கரெக்ஷன் கொடுத்து அங்க சஸ்டெயின் ஆக முடியாம நம்மளோட R2ல வந்து தான் க்ளோஸ் வச்சிருக்கான். மிட் கேப் எக்ஸாக்டா நம்மளோட S1ல தான் சப்போர்ட். அவனும் ஒரு ஸ்விங் கரெக்டா க்ளோஸ் பிரைஸ் பக்கத்துல போயிருக்கான். R1 பிரேக் பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணியிருக்கான், R2 பிரேக் பண்ணியிருக்கான். அதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாம கீழே வந்து நம்ம லெவல் பக்கத்துல தான் அவனும் முடிச்சிருக்கான். மிட் கேப்பும் பாருங்க நம்ம லெவல்ல தான் சப்போர்ட்டு. ப்ரீவியஸ் டேவோட ஹை இருந்திருக்கு, அங்க கரெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓப்பன் பிரைஸ்ல ரிஜெக்ட் ஆகி ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்துல முடிச்சிருக்கான். ஓகே, நான் இப்போ இன்னைய லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைய லெவல்ஸ்க்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இன்னைய லெவல்ஸை மார்க் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே, லெவல்ஸ் எடுத்தாச்சு. நிஃப்டியோட லெவல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,266, 24,207, 24,091, 24,033. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 51,989, 51,921, 51,781, 51,710. இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4 இண்டெக்ஸ்லுமே கொஞ்சம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகி சுருங்கி போய் தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பா நான் பார்க்குறேன் இந்த மாதிரி லெவல்ஸ் சுருங்கி வந்தது. ஆனா இதெல்லாம் R2 S2 இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணி வெளியே போகும்போது, ஏதோ ஒரு சைட்ல பிரேக் பண்ணி வெளியே போகும்போது நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பாயிடும். அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,149, 24,061, 23,886, 23,800. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 12,568, 12,521, 12,428, 12,381. இதுதான் நம்மளோட ரியல் ஃபைட்டர் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் எப்படி நாம எடுக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிங்க்ல அதுக்கு உண்டான வீடியோ லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் இருக்கு. வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நாம ஏற்கனவே சொன்னதுதான், நாம கொடுக்குற இந்த லெவல்ஸ் 4 லெவல்ஸை மார்க் பண்றோமோ இல்லையோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோஸ் இது மூணுத்தையும் கண்டிப்பா மார்க் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் வீக்கோட ஹை லோ இதை மார்க் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் மந்தோட ஹை லோ, அடுத்து இன்னைய ஓப்பன், இந்த விஷயங்கள்லாம் உங்க சார்ட்ல கண்டிப்பா மார்க் பண்ணியிருக்கணும். இந்த லெவல்ஸ் கூட நாம கொடுக்குற இந்த 4 லெவல்ஸ் ப்ரீமியத்தில் க்ளோஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன் மெத்தடில் எடுக்கிற இந்த 4 லெவல்ஸை மார்க் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து டேபிள் என்ன சொல்கிறான் அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,200 கால், 300 கால்,
24,000 புட்டு, 200 புட்டு, 100 புட்டு, 500 கால், 400 கால். ஓகே, இப்போதைக்கு டாப்ல இருக்க ஒரு 6-7 பிளேஸ் வரையும் பார்க்கும்போது அப்சைடா தான் காமிக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு 3 நாள் கிட்ட இருக்கு. இப்பவே பாத்தீங்கன்னா 50 ஸ்ட்ரைக்லாம் டேபிள் டாப் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சைட்வேஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து பேங்க் நிஃப்டி. நிஃப்டிக்கு 2400 ஒரு நல்ல சப்போர்ட் ஆகும், 24,400 ரெசிஸ்டன்டாகவும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,000 கால், 51,500 புட்டு, 52,500 கால், 52,000 புட்டு, 53,000 புட்டு, சாரி கால், 51,900 கால். இப்படி இருக்கு. ரேஞ்ச் நல்ல ஒரு 500 போட்டு வச்சிருக்கான். இது பார்த்தீங்கன்னா 52,500 அதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 51,500 51,500 டு 52,500 அதுதான் இந்த வாரத்துக்கான ரேஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னும் இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு. ஸோ நாளை வரைக்குமான ரேஞ்ச் தான் இன்னைக்கு டேபிள்ல இருக்கே தவிர இன்னை இன்ட்ராடே ரேஞ்சு பெருசா காமிக்கல. இப்படிதான் இருக்கு. லைவ்ல இது மாறுச்சுன்னா எப்படி மாறுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி 24,000 கால், 24,200 கால், 23,800 புட்டு, 24,100 கால், 23,900 புட்டு, 24, 23,700. மேக்ஸிமம் பாட்டம் மேக்ஸிமம் சப்போர்ட் 23,700, அப்சைட் ரேஞ்சு 24,200. இதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. இந்த எக்ஸ்பைரி மேக்ஸிமம் 2400 இது பேரேஜா மாறி இங்கே அந்த ஏரியா பக்கத்துலேயே முடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். 50 ஸ்ட்ரைக் வர ஆரம்பிச்சிட்டான். இந்த 50 ஸ்ட்ரைக்லாம் மேலே ஏறி வரும்போது இன்னைக்கு எக்ஸ்பைரி நல்ல சைட்வேஸ் போறதுக்கு வாய்ப்பாயிடும். இந்த 50 ஸ்ட்ரைக்லாம் டாப்ல வந்துட்டான் அப்படின்னாவே அது ஒரு சைட்வேஸ் எக்ஸ்பைரி. டேபிள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடும். உங்களுக்கு ப்ரீமியத்தில் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் டேபிள் மாறும். ப்ரீமியத்தில் பெரிய சேஞ்ச் வரல அப்படின்னா சைட்வேஸ் உள்ள தான் போயிடும். ஏடிஎம்ல உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாகணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அதுல ப்ரீமியம் அதிகமாகணும். அதுல ப்ரீமியம் அதிகமானாதான் அவன் அந்த ஏடிஎம் ப்ரைஸை ஜீரோ பண்ணணும். எக்ஸ்பைரி முடியும் போது ஏடிஎம் ப்ரைஸ் ஜீரோ ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு மூமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரீமியத்தை குறைப்பான். பட் ஆரம்பத்திலே ப்ரீமியம் கம்மியாகவே இருந்தது அப்படின்னா அங்கே நல்ல ஒரு சைட்வேஸ் போய் அப்படியே ஜீரோ ஆகிடும். இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. மிட் கேப் நிஃப்டி பார்ப்போம். மிட் கேப் நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த எக்ஸ்பைரியை மாற்றிப்போம். அடுத்த எக்ஸ்பைரியில் 12,500 கால், 500 புட் அப்படின்னு முடிச்சிருக்கான். மார்க்கெட்டும் 500 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்கோட ரேஞ்சுக்கு தான் டேபிள் செட்டில் ஆயிருக்கு இப்போதைக்கு. 12,000 புட்டு, 13,000 கால். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அடுத்த ஒரு வாரம் இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி. மிட் கேப் 18 நவம்பருக்கான எக்ஸ்பைரி முடியறதுக்கு வாய்ப்பு. டேபிள் இப்போ அந்த ரேஞ்ச் தான் வந்திருக்கு. இன்னைக்கான இன்ட்ராடே ரேஞ்ச் அதுக்கு உண்டான டேபிள் இங்கே இல்லை. டேபிள் இது லைவ்ல மாறினதான் உண்டு. ஓகே ஓகே டேபிள் இதை தான் சொல்லியிருக்கு. நமக்கு ஸ்பாட்ல லெவல்ஸ் ஷ்ரிங்க் ஆன மாதிரி டேபிளும் கிட்டத்தட்ட சைட்வேஸ் டேபிள் மாதிரி தான் இருக்கு. லைவ்ல எப்படி மாறுது அப்படின்றத பார்ப்போம்.
ஸ்பாட்டை தாண்டி நாம ப்ரீமியத்தில் என்னெல்லாம் லெவல்ஸ் மார்க் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் அப்படின்ற லெவல்ஸ்லாம் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ஸோட ஸ்பாட்டோட லெவல்ஸ் மீட் ஆகும்போது ப்ரீமியத்தில் என்ன மாதிரியான லெவல்ஸ் அங்கே மீட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.